ஆண்டுகளாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. தலைவனின் வீரம் பணியாது எங்கள் அண்ணன் எண்ணத்துக்கு ஈடு இணையேது. பலியின்றி வாழ்வில் ஒரு வெற்றி கிடையாது. தலைவா நீ வாழ்க. உள்ளம் வென்ற தலைவன் நீதான், உரிமை போரின் அழகன் நீதான், எங்கள் வாழ்வின் பலமே நீதான். தலைவா நீ வாழ்க. மானம் கொண்ட மரவன் நீதான், மனதை வென்ற தமிழன் நீதான், எங்கள் வாழ்வின் பலமே நீதான். தலைவா நீ வாழ்க. உன் பாதை எங்கள் பாதை, அது உருவாகும் காலம். உன் பேரே எங்கள் வேதம், அது உருவாக்கும் ஈழம். எழுந்த மண்ணிலே இந்த மிழி நெஞ்சிலே உன்னை போற மன்னன் யாரு? ஈழம் கண்ட போரிலே வாழும் வீர வேரிலே உன்னை போல விண்ணன் யாரு? எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே அரசியல் என்பது முதலீடு செய்து தேர்தலில் நின்று வெற்றி பெற்று அதிக பணம் சம்பாதிக்கிற ஒரு தொழிலாக மாற்றி நிறுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். அறிவியல் புரியுது போல அது ஒரு வாழ்வியல். ஒரு மனிதனின் உடலிலிருந்து உயிரை பிரிப்பதும் ஒரு மனிதனின் வாழ்விலிருந்து அரசியலை பிரிப்பதும் ரெண்டும் ஒன்றுதான். அரசியல் வேண்டாம் என்று விளைவிப்பது என்பது வானமே இல்லாத பூமியில் நான் வாழப்போகிறேன் என்று சொல்வது போன்று ஒரு செயல். அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், ஆனால் உன்னை விட்டு அரசியல் ஒருவதும் விலகாது என்கிறான் அரிஸ்டாட்டில். நீ அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றால் யாரை வெறுக்கிறாயோ அவனுடைய ஆட்சியிலே வாழ நேரிடும் என்கிறான் பிளாட்டோ. அரசியல் என்ற எண்ணமில்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது என்கிறார் அந்த காந்தியடிகள். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு சொல்லிலும் அரசியல் பிறக்கிறது என்கிறான் ரஷ்ய புரட்சியாளர் லெனின். அப்ப அரசியல் என்பது ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாவற்றையும் முடிவெடுப்பது தீர்மானிப்பது அரசாக இருக்கிறது. பிறப்பு சான்றிதழ் பெறுவதிலிருந்து இறப்பு சான்றிதழ் பெறுவது வரை எல்லாவற்றையும் முடிவெடுப்பது அரசாக இருக்கிறது. என்ன படிக்கணும், படித்தா என்ன வேலைக்கு போகணும், அதுக்கு எவ்வளவு சம்பளம், அந்த வேலையை எங்கிருந்து பார்க்கணும், அது எவ்வளவு காலம் பார்க்கணும், எல்லாவற்றையுமே அரசாங்கம் முடிவெடுக்குது. எல்லாவற்றையும் அனைத்து இயக்கங்களையும் கல்வி, மருத்துவம், போக்குவரத்து, சாலை விடுதல், மின் உற்பத்தி, விநியோகம் எல்லாவற்றையுமே ஒரு அரசு முடிவெடுக்கும். அரசு தான் மனித வாழ்க்கையில் அனைத்தையுமே தீர்மானிக்குது. அதான் அதிகாரம். அந்த அதிகாரத்தை அந்த அரசை அரசியல் தீர்மானிக்கிறது. அரசியல்ங்கிறது மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாட்டில் மக்களுக்கு ஆன அதிகாரத்தை மக்களே தேர்வு செய்கிற ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்புக்காக தான் மக்களுக்கான வாக்குரிமை கொடுக்கப்படுது. ஜனநாயக நாட்டில் மக்களுக்கு இருக்கிற கடைசி வலிமை மிக்க ஆயுதம் இந்த வாக்கு, இந்த ஓட்டுரிமை. அதிலே அவர்கள் தங்களுக்கான நல்ல ஆட்சியை அமைய செய்கிற, நல்ல தலைவனை தேர்வு செய்கிற வாய்ப்பை இந்த அமைப்பு கொடுக்குது. ஆனால் 60 ஆண்டுகளாக கல்வி இருக்கா? இருக்கு. சிந்திக்கிற திறன் இருக்கா? இருக்கு. உலகத்தை எல்லாம் பார்க்கிறாங்களா? பார்க்கிறாங்க. முன்னாடி விட இப்போ உள்ளங்களிலே உலகம் இருக்கு, ஊடகம் இருக்கு, எல்லாம் தெரிஞ்சும் ஏன் இவ்வளவு தவறுகள் நடக்குது? கோயில்கள் இருக்கு, வழிபடுறோம், பள்ளிவாசல் இருக்கு, தொழுகிறோம், தேவாலயங்கள் இருக்கு, ஜெபிக்கிறோம். அப்ப எப்படி இவ்வளவு குற்றங்கள் நடக்குது? எப்படி 2 வயசு குழந்தை கற்பழிக்கப்படுறா,
60 வயசு அம்மா கற்பழிச்சு கொல்லப்படுறா, சாலையில வெட்டி கொள்றான், கொள்றவங்களாம் 18-20 வயசுக்குள்ள இருக்கிற சிறுவர்கள் இவங்கெல்லாம் வெட்டி கொள்றாங்க. நிறைந்த போதை, அது குற்றம். இதையெல்லாம் சமூகம் நம் முன்னோர்கள் வேதங்களில், புராணங்களில் அல்லது பைபிளில், பகவத்கீதையில் அல்லது குரானில் எதெல்லாம் தவறு, எதெல்லாம் தீமை, எதெல்லாம் சாத்தானின் செயல், எதெல்லாம் செய்யக்கூடாதது என்று சொல்லி இருக்கிறதோ அதெல்லாம் இந்த சமூகத்தில் நடக்கிறது. எப்படி சாராயம் நிற்கிறது, காய்ச்சறது தப்பு, அது அரசே செய்யுது, ஹராம் குரான் சொல்லுது. அது பாவச் செயல், எல்லா வேதங்களும் சொல்லுது, அது அரசே செய்யுது. அந்த அரசு செய்யறதுக்கு மக்களை வாக்கு செலுத்துகிறார்கள். எப்படி? அப்புறம் எதுக்கு உங்களுக்கு ஜபம்? அப்ப எதுக்கு உங்களுக்கு தொழுகை? அப்ப எதுக்கு உங்களுக்கு வழிபாடு? எதற்கு கல்வி? எதற்கு சிந்திக்கிற திறன்? ஏன்? எதுக்கு? அது எதுக்கு பயன்படுது? ஒரு ஆட்சி முறை 60 ஆண்டுகள் ஆண்டுட்டு ஆட்சிக்கு வரும்போது குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் தாரேங்குது. ஏன்? வறுமை. 1000 ரூபாய்னா மாசம் ஒரு நாளைக்கு 30 ரூபாய், ஒரு இட்லியே 30 ரூபாய். 30 ரூபாய் கூட இந்த நாட்டு பெண்கள், குடும்ப தலைவிகள் ஈட்டிக் கொள்ள முடியாது, சம்பாதித்துக் கொள்ள முடியாதுங்கிற ஒரு நிலையில், வறுமை நிலையில் வைத்திருக்கு. இதுக்கு எத்தனை ஆண்டு ஆட்சி செஞ்சிருக்கு? மாறி மாறி 2 கட்சியும், திமுகவும் அதிமுகவும் 60 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்கு. திருப்பி அந்த 5 ஆண்டு முடிஞ்ச பிறகு ஒரு கட்சி அறிவிக்குது, நான் 2000 கொடுக்கிறேன். அப்படின்னா வறுமை வளர்ந்திருக்கு. என்ன வளர்ந்திருக்கு? வருவாய் வளரல, வறுமை வளர்ந்திருக்கு. இந்த கட்சி நானும் 2000 தர்றேங்க. புதுசா வந்த கட்சி நான் 2500 தரேங்க. தரட்டும். எங்கிருந்து தருவார்கள் என்ற கேள்வி இங்கிருந்து எழாத வரை நாடு இப்படிதான் இருக்கும். அப்ப 2500 கொடுப்பேன், 2000 கொடுப்பேன், டோக்கனுக்கு 8000 கொடுப்பேன், உரிமை தொகை ஊக்கத்தொகை 10,000 கொடுப்பேன், ஃப்ரிட்ஜ் கொடுப்பேன், 1 கிலோ எண்ணெய், 1 லிட்டர் எண்ணெய், 1 கிலோ அரிசி, பருப்பு எல்லாம் கொடுப்பேன். எங்கிருந்து கொடுப்பேன்? கொடுக்கறக்கு எங்களுக்கு கொடுக்கல, அந்த பணத்தை எங்கிருந்து எடுப்ப? அந்த கேள்வி இங்கிருந்து எழுமானால் நாட்டில் அரசியல் நிலை மாறிவிடும், நல்ல ஆட்சி மலர்ந்துவிடும். அதை நீங்கள் கவனத்தில் வைக்கணும். எவன் இலவச அறிவிக்கிறானோ, அதிக இலவச அறிவிக்கிறவனுக்கு ஓட்டு. எவன் மானத்தை கெடுக்கிறானோ, இவன் அதிகமா பிச்சை போடுறானோ அவனுக்கு ஓட்டு. இது எப்படி இது இவ்வளவு இருக்கிறமே ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்ட போடுறது ஒரு ஜனநாயக துரோகம்னு தெரியல. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு நாடு? நீங்க எதுக்கு நாட்டுப்பற்ற பேசுறீங்க? எதுக்கு ஜனநாயகங்கிற சொல்ல உச்சரிக்கிறீங்க? எதுக்கு தான் இந்த மக்களாட்சி? மதிப்புமிக்க உரிமையை காசு கொடுத்து வாங்கி விடலாம் என்கிற எண்ணம் அரசியல்வாதிகளுக்கும் தலைவர்களுக்கும், காசை வாங்கி கொண்டு வாக்கை செலுத்தலாம் என்ற எண்ணம் மக்களுக்கும் இருந்தால் இது நாடா? எப்படி இது? எப்படி உங்களுக்கான அதிகாரம் உருவாகும்? எப்படி மக்களுக்கான அதிகாரம் நிறுவப்படும்? எப்படி மக்களின் ஆட்சி மலரும்? மக்களின் நலன் சார்ந்த ஆட்சி எப்படி உருவாகும்? எப்படி? ஒரு கேள்வியை உங்கள் மகன், உங்கள் உடன்பிறந்தவன் உங்கள் முன்னாடி எழுப்புறேன். ஒவ்வொரு ஆண்டும் மழை பொழியுது. ஒவ்வொரு ஆண்டும் தலைநகர் தமிழ்நாட்டில் தலைநகர் வெள்ளத்தில் மிதக்கு. ஒவ்வொரு ஆண்டும் மிதக்கு. இந்த வெள்ள நீர், மழை நீர் வழிந்து ஓடுவதற்கு தேங்காமல் ஒரு வசதி, ஒரு கால்வாய் வெட்டி வெளியிட்டு. சிங்கப்பூர்ல மழை பெய்யலையா? மலேசியால பெய்யலையா? உலகில் எந்த நாட்டிலுமே மழை இல்லையா? அந்த நாட்டில் ஏன் வெள்ளத்துல மக்கள் நடக்கிறது இல்லை? ஏன்னா அங்க தலைவன் இருக்கான். மழை நீர் சாலையை இப்படி போடுறான். சாலை இப்படி போட்டு இங்க வச்சு ஒரு சொட்டு தண்ணி விழுந்த உடனே அப்படியே எடுத்துக்கொண்டு வெளியேற்றுறான். 60 வருஷமா இருந்திருக்கான். ஒவ்வொரு தடவையும் மழை நீர் கழிவுநீர் வேணுங்கிற பட்ஜெட்ல 4,500 கோடி, 5,000 கோடி, 4,000 கோடி ஒதுக்குறான். எங்கது காரா வெட்ட ஒதுக்கின காசு அது வாய்க்குள்ள வேணும்னால காலா இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளத்தில் மக்களை மிதக்க விட்டு, சாக விட்டு, துன்பப்பட விட்டு வெள்ள நிவாரணம் கொடுக்கிற அரசு வேண்டுமா? மழை நீர், வெள்ள நீர் ஒரு சொட்டு தேங்காமல் வெளியே எடுத்து கொண்டு போய் மக்களுக்கு எந்த துன்பமும் இல்லாது, இடையூறும் இல்லாது மழை பெய்ததா இல்லையா என்ற ஐயம் வருகிற அளவிற்கு மழை நீரை, கழிவு நீரை வெளியேற்றுகிற ஒரு ஆட்சி வேண்டுமா? இதுதான் நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது. இலவசத்தை நான் எதிர்த்தேன், விமர்சிக்கிறேங்கிறதுனால பேரை மாத்திரம். எப்படி? விலையில்லா
சரி, எனக்கு விலை இல்ல, நீ வாங்கின இடத்துல விலை இல்லவா? விலை கொடுத்தானே வாங்கின, அந்த விலையை எங்கிருந்து எடுத்த? இவங்க எப்படிப்பட்ட ஆளுங்கிற? குடிகார் அப்படி சொல்லக்கூடாது, மது பிரியர்கள். அவங்களுக்கு பிடிக்குது செய்யறான், மது பிரியர்கள். நான் கேட்டேன், எனக்கு கூட கொலை செய்யறது ரொம்ப பிடிக்குது, நான் எல்லாரையும் வெட்டி வெட்டி கொண்டுகிட்டு வரேன், என்னை கொலைகாரன்னு சொல்லாம கொலை பிரியர் அப்படி சொல்றீங்கள? சொல்றீங்கள? இதுக்கெல்லாம் சரி. ஆனா மது பிரியன்னு சொல்லும் போது அப்படியே பைத்தியமே பைத்தியமே. கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாது, சிறுநீரகம் முறைகேடு. எங்கிருந்தா வாரி நீங்கெல்லாம்? எப்படிடா எப்படிடா எப்படிடா? ஐயோ, என்ன பார்த்தா அம்மா நான் சபிக்கப்பட்டுட்டோம். போ, இந்த கூட்டத்தை விட கத்தி கத்தி செத்து போன்னு சபிச்சிருக்கான். அவன் தான் சொல்றானடா, மார்க் ட்வைன் ஒரு அறிஞர், மக்களை ஏமாத்துவது எளிது, ஆனால் அந்த மக்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் என்று உணர்த்துவது கடினம்ங்கிறான். நானும் 15 ஆண்டுகளா கத்தி கத்தி உணர்த்துறேன், கடினமா இருக்கு. ஆனா வந்தவெல்லாம் ஏமாத்துறான். எப்படி? 2000 2500 உனக்கு டோக்கன் 8000, என்ன வேணாலும் வாங்கிக்க, என்ன வேணாலும் வாங்கிக்க. இந்த முதலமைச்சர் பதவி வேணும், கொடுத்துறீங்களா? 8000 ரூபாய் டோக்கனு, 8000 ரூபாய் டோக்கன் நீங்களே வச்சுக்கிறீங்க. ஐயா ஐயா நீங்களே வச்சுக்கிறீங்க, அந்த பதவியை மட்டும் என்று கொடுத்துருங்க. எப்படி? சூடு சோரணை வெக்கம் எப்படி இருக்கும்? நீ சோறு தின்னா இருக்கும், நீ ரைஸ் திங்கிற, நீ தண்ணி குடிச்சா இருக்கும், நீ வாட்டர் குடிக்கிற, அப்புறம் எப்படி வரும்? எப்படி வரும்? கொடுமை கொடுமை. இப்படியே யோசிச்சு பாரு, எத்தனை பிரச்சனைகள் இந்த நாட்டில். யார் யாரு வீதிக்கு வரணும்? கொலைகாரன், கொள்ளையடிக்கிறவன், அயோக்கிய பைய, திருட்டு பைய, அவனெல்லாம் பாதுகாப்பா இருக்கான். வீதியில் வந்து போராடினவன் யாரு? அறிவை வளர்க்கும் ஆசிரியர். உன்னை என்ன பெத்த தாயி 10 மாசம் தான் உயிர் கருவறையில சுமக்கிறான். ஆனா வாழ்நாளில் 20-22 ஆண்டுகள் அறிவு கருவறையில் வச்சு நம்ம சுமக்கிறது ஆசிரியர் பெருமக்களும் பேராசிரியர் பெருந்தகையிலும் தான். என்னை பெற்ற தாய் தந்தையர் எனக்கு இந்த உலகத்தை காட்டினார்கள், உனக்கு இந்த உலகத்தை காட்டினார்கள். இது நாடு, இது ஓடு, இது வீடு, இது அக்கா, இது தங்கை, இது அப்பா, இது அம்மா, இது தாத்தா, இது பாட்டி, இது மரம், இது ஆடு மாடு, உலகத்தை காட்டினார்கள். ஆனால் ஆசிரியர் பெருமக்கள் தான் நம்மை இந்த உலகத்திற்கு காட்டினார்கள். எப்படி? இவன் சாக்ரட்டிஸ், இவன் பிளாட்டோ, இவன் அரிஸ்டாட்டில், இவன் அலெக்சாண்டர், இவன் புத்தன், இவன் பூலே, அவன் தான் காட்டினான். இவன் அம்பேத்கர், அவன் தான் காட்டினான், அவன் தான் காட்டினான். அப்ப யார் பெரியவன்? ஆசிரியர். அவன் எங்க இருக்கான்? ரோட்ல. ஏன் இருக்கான்? சம்பளம் கேட்டு, சம்பளம் கேட்டு. அவன் கேட்கிறான், கொடுக்கல. உன் ஆட்சி, நீ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திய அந்த வெங்காய ஆட்சி, அவன் கேட்கிறான், கொடுக்கல. நீ கேட்கல 8000 டோக்கன், நீ கேட்கல 5000 வங்கியில, அதுல இழந்தது 6800 கோடி. இவன் கேட்டதை கொடுக்க 150 கோடி. எதை நோக்கிடான் அரசு போகுது? எதை நோக்கி? கொரோனா வந்தபோது எந்த தனியார் மருத்துவமனை நோயாளியை சேர்த்துக்கிட்டது? இல்லை. சேர்த்து வைத்தியம் பார்த்து பலாயிரக்கணக்கான உயிரை காப்பாற்றியது அரசு மருத்துவர்கள், செவிலியர்கள். அன்றைக்கு கடவுளாகவும் தேவதைகளாகவும் இருந்த மருத்துவர்களும் செவிலியர்களும் இன்னைக்கு தேவையில்லாத உனக்கு தெரிகிறார்கள். அந்த மருத்துவர்கள், உயிர் காத்த மருத்துவர்கள் ரோட்ல நின்று போராடுறாண்டா, வீதியில நின்று எனக்கு ஊதியம் கொடு அப்படின்னு கேட்கிறான், கொடுக்கிறவன் அரசு. கேட்கிறார்கள் செவிலியர்கள், கொடுக்கிறவன் அரசு. நான் விளைய வச்ச நெல்லை வாங்கி கொள்முதல் செய்ய ஒரு சேமிப்பு கிடங்கு கட்டி சேமித்து வைத்துக்கோ, வீதியில போட்டு முளைக்க வைக்காதன்னு வேளாண் குடிமகன் கேட்கிறான்டா, கொடுக்கலடா. கேட்கிறான், கொடுக்கல. நீ கேட்கல 5000 போடுறாங்கடா, நீ கேட்கல 2000 தர்றேங்கிறான்டா, நீ கேட்கல ஓசியா பஸ் ஓட்டுறேங்கிறான்டா. இது என்னடா நாடுது? ஏற்கனவே போக்குவரத்து துறையில 1 லட்சம் கோடி நட்டருக்கு கடன் இருக்கு. இப்ப ஓசியா பஸ் ஓட்டினா இவனை தூக்கி ஓசியா கூட ஓட்டு போடக்கூடாது. அவனுக்கு நான் சொல்றது கேள்வி போடாது. நீ படிச்சு இருக்கிறவன், படிச்சு இருந்தவன், உலக நாடுகளை எல்லாம் பார்க்கிற, நீ வாசிக்கிற, நேசிக்கிறேன்னா இலவசமா இதுக்குடா பஸ் ஓட்டணும்? ஏன் ஓட்டணும்? எப்படி 1 லட்சம் கோடி கடன், அந்த நடத்துனர், ஓட்டுநர், கண்டக்டர், டிரைவருக்கு காசு எங்கிருந்து கொடுப்பான்? பஸ் பழுதாயிருச்சு, சீரமைக்க காசு, புதிய பேருந்து வாங்கணும், எங்கிருந்து காசு? எங்கிருந்து? ஒவ்வொரு துறைக்கு லட்ச லட்சம் கணக்கான கோடி. மின்துறைக்கு மட்டும் 1.5 லட்சம் கோடி கடன்.
ஆனா மின் கட்டணம் உயர்ந்துருச்சு, 3 மடங்கு உயர்ந்துருச்சு. அப்புறம் என் கடன் வந்துச்சு பாரு, யோசிச்சு பாரு. எதுக்கு இலவசமா பஸ் ஓட்டுற? முதல்ல பெண்களுக்கு இலவசம், அப்புறம் ஆண்களுக்கு இலவசம், அப்புறம் யார் வேணாலும் ஏறலாம் இறங்கலாம், நாடங்களும் ஓசி. அப்ப என்ன ஏறலாம், ஒரு திருட்டு போய் ஏறி தாலி ஆத்துக்கிட்டு அந்த பக்கம் இறங்கி போயிட்டே இருக்கலாம், யார் வேணாலும் ஏறலாம் இறங்கலாம். உனக்கு வேண்டியது ஓசி பஸ் இல்ல, உன் பிள்ளை என்னைய தேர்வு பண்ணி வச்சுன்னு வச்சுக்க, ஓசி பஸ் இல்ல ஏசி பஸ், கட்டணம் கொடுத்து போ. நல்ல பஸ், தரமான பஸ் தரேன், காசு கொடுத்து போ. மெயின்டெனன்ஸுக்கு, ஓட்டுநர் நடத்துனர் போக்குவரத்து பராமரிக்கிறதுக்கு காசு கொடுத்துட்டு போ. இலவசமா கொடுக்குறேன் நான், மின்சாரம் காசு இல்லை கொடுக்குறேன், பணம் இல்லாம மின்சாரம் தரேன், ஒரு யூனிட் கூட காசு இல்லை. உன் மனச்சாந்தி நெஞ்சு கை வச்சு சொல்றான், வீட்டை விட்டு வெளியில 9 விளக்கம் வச்சுட்டு போவாங்க. சொல்லு, மின்விசிறி அனுப்பியா, டிவி அனுப்பியா, தொலைக்காட்சி அணைச்சு, இலவசமா மின்சாரம் அணைச்சிட்டு போவியா? பொறுப்பு இருக்குமா? இருக்குமா? எளிதா கிடைக்கிற எந்த பொருளுக்கும் மதிப்பு இருக்காது, போராடாமல் பெற்ற எந்த பொருளுக்கும் மதிப்பு இருக்காது, உழைக்காமல் பெறுகிற எந்த பொருளுக்கும் மதிப்பு இருக்காது. அதற்கு சான்று தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவா கிடைக்கிறதுனாலே நீ மதிக்கிறது இல்லை. இந்த தேர்தலையாவது கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சிந்திச்சு பார்த்து செய்கைய மாத்து. சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோங்க. என் தாத்தன் பாடி செத்து பல அரசாச்சு பட்டுக்கோட்டை. இது சிறுசால தவறு பெருசா இருக்கு, தெரிஞ்சும் தெரியாமல தெரிஞ்ச செஞ்சுட்டேன். கொஞ்சம் திருந்து மாத்தி போடு, விவசாய சின்னத்துக்கு போடு. ஆலந்தூர் தொகுதியில் நிற்கிற என் அன்பு தங்கை, என் ஆர்வீர் தங்கை மகாலட்சுமிக்கு இந்த மாதிரி படிச்ச பிள்ளைங்க நாட்டை கொடு, ஓட்டை போட்டு நாட்டை கொடு, இல்லைன்னா நாசமா போயிடும். என் தங்கச்சிக்கு வாக்கை செலுத்தி நீங்கள் வெற்றி அடையுங்கள். என் தங்கச்சி வெல்ல வேணாம், நீங்க வெல்லுங்க. ஏன் உதயசூரனுக்கு போட்ட அவர் வென்றார், மந்திரியானாரு, நீ தோத்து போன. ரெட்டலைக்கு போட்டீங்க, அவங்க ஜெயிச்சாங்க, நீங்க தோற்று போனீர்கள். இந்த சின்னங்களுக்கெல்லாம் போட்டீர்கள், இந்த கட்சி அவர்கள் வென்றார்கள், நீங்க தோற்றீர்கள். முதல் முறையாக என் தங்கச்சி மகாலட்சுமிக்கு விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி நீங்களும் வெல்லுங்கள், என் தங்கையும் வெல்ல வையுங்கள். இதுதான் மக்கள் அரசியல், மக்களுக்கான அதிகாரம். நாங்கள் எங்க இருந்தோம்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கூட்டத்தில் நின்னோம், உங்களோட தான் நின்னோம். சொன்ன முறை நல்லா சொல்றானே கைதட்டணும். இப்ப என்ன பூரா யோக்கிய பெண் தெரிஞ்ச பிறகு அங்கிருந்து இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கோம். அப்படித்தானே? உங்களிலிருந்து உங்களுக்காக வந்த பிள்ளைகள் எங்களுக்காக கொடுத்து எங்களை வெற்றி பெற செய்வதுதான் நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது. எனவே அறிவு சமூகம் யோசிக்கணும். புரட்சி என்பது ஒரு தலைவர் மாற்றம் என்பது சொல்லல்ல செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி எப்போதும் வெல்லும். நமது வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. என் தங்கை மகாலட்சுமி ஆலந்தூர் தொகுதியிலே வெல்க வெல்க வெல்க. நாம் தமிழர்.